இப்போ என்னென்னு பார்த்தீங்களா? எஸ், பலாக்கொட்டை. ஓகே, நம்மளோட பலாப்பழத்தில் உள்ள விதைகளை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுவேன்னா, நிறைய ரெசிபி இருக்குது இதில். ஸோ இதை வந்துட்டு வேக வச்சுருக்கேன், இந்த மாதிரி பூ போல் வேக வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா காய வச்சுட்டு மொடன்னு காஞ்ச உடனே இந்த ஸ்கின்னெல்லாம் அதுவே வந்துட்டு வந்துடும். அப்புறமா மிஷினில் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ரெசிப்பியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இது வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பலாக்கொட்டை அவிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸ்கூல் டேஸ்லாம் வந்துட்டு இது ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாமா, நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா பலாக்கொட்டையில்? ஓகேப்பா. ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய வெரைட்டி பணியாரம் நீங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. சோள பணியாரம், கம்பு பணியாரம், அரிசி மாவு பணியாரம் அப்படின்னு நிறைய பணியார வெரைட்டி பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பணியாரம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு, ரொம்பவே டேஸ்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ஹைலைட்டே இது தான். என்ன மாவு அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா, உதிரி மாவு. பலாக்கொட்டையை வேக வச்சு காய வச்சு தோல் உரித்து மிஷினில் விட்டு இப்படி பவுடர் டைப்பில் அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அந்த பலாப்பழ பவுடர் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டி ஒன்று. ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இட்லி மாவு ஒரு பவுல். ஓகே, பெரிய பவுலுக்கு இட்லி மாவும் சின்ன பவுலுக்கு நம்ம வெள்ளைக்கொட்டை மாவும் எடுத்துருக்குறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டியை வந்துட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்திங்கன்னா இவ்வளோ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டியை வந்துட்டு பாகா எடுத்து வச்சுருக்கிறேன். காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தூசிகள் அதில் அதிகமாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த 2 மாவோடு சேர்த்து இந்த பாகையை நம்ம கலக்கணும். தேவையான ஸ்வீட்டுக்கு இந்த 2 வாழைப்பழம் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். சும்மா ஜஸ்ட்டு அதை எடுத்து இப்படி பீஸுகளாக போட்டுக்கோங்க. நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இது ஊற்ற வேண்டாம், காரணம் இது இந்த லிக்விடை நமக்கு போதும். இதையும் ஊற்றிக்கலாம். இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உதிரி மாவெல்லாம் ட்ரையாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் இந்த பாகு வந்துட்டு ஒரு அரை பவுல் மட்டும் ஊற்றுங்க. நம்ம இனிப்பு பார்த்து ஊற்றிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோள்கள் வந்துட்டு உரித்து காய வைக்கணும்னு அவசியப்படாது. நீங்கள் காய வச்ச உடனே காய சுருங்கும்போது அந்த தோள்களே டப்னு வெடித்து வெளியே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு கையை கசக்குனீங்கனாலே போதும், அந்த தோள்கள் வெளியே வந்துடும். இந்த மாவு வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பலாக்கொட்டையே ரொம்பவே ருசியானது. அந்த பலாக்கொட்டையில் இந்த மாதிரி நமக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய முடியும் அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு செம்மையாக இருக்கும். சரியா? இப்போது நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். வாட் டேஸ்ட்டுங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. மாவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. போதும், இனிப்பு நல்லாவே இருக்குது. ஏன்னா பிகாஸ் பனானா வேறு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. இதோட சேர்ந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பணியாரம் பண்ணலாம். ஹீட் பண்ணி குளிக்கு ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் வரைக்கும் ஊற்றுங்க. நல்லெண்ணெயில் செய்தால் தான் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எஸ், ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஒரு கரண்டி மாவு அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு குழிகளுக்கும் ஊற்றலாம்.
விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும் அந்த பணியாரத்துக்கு மேலே. வா, கமன்னு இருக்குங்க வாசனை, அசத்தலாம். மறுபடியும் பரட்டி விடுங்க. இதெல்லாம் பாரம்பரிய இந்த உணவுகள்லாம் என்றைக்குமே இந்த சுவை நம்மளோட மனசை விட்டு மறையாது அப்படின்றது ரொம்ப உண்மையான ஒன்று. ஓகேவா? அதெல்லாம் அவ்வளோ அந்த மாதிரி ருசியாக கொடுத்து வளர்த்துட்டாங்க அப்போ உள்ளவங்கெல்லாம். அதனாலே என்னமோ நாங்கள்லாம் அதை விட்டு தாண்டி வெளியில் வரவே மாட்டேன்றோம். என்ன தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு பீஸா பர்கர் அப்படி இப்படின்னு வந்துட்டு அதுக்குள்ளே போய் எங்களை வந்துட்டு டெம்ப்ட் பண்ணாலும், பட்டு எங்களுக்கு இதில் இருக்கிற டெம்ப்டினஸ் வந்துட்டு டெஃபினட்டாக வேறு இப்போ உள்ள இந்த உணவுகள்ல எல்லாம் வந்துட்டு அவ்வளோவா நாட்டம் இல்லைன்னே சொல்லலாம். பாருங்கள், இப்படி சூப்பராக அப்படியே அந்த பணியாரத்தை எடுத்து சாப்பிடும்போது அப்படியே மொறுன்னு ஒரு மாதிரி பிக்கும்போது சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குங்க. உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுட சுட சூடான பணியாரம் ரெடி. சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவல். என்ன பணியாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லிடுறேன். இது வந்துட்டு பெலாக்கட்டை மாவு பனானா பணியாரம். இதோட ஃபுல் ரேஷியோ பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டும் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ டெம்ப்டியாக இருக்குது. இதெல்லாம் எங்கள் காலத்து அதாவது சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். சிற்றுண்டி ஆர் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒன்று தானே, சரியா? இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சி, வாவ், தரமாக இருக்குங்க. பிளாக்கட்டை மாவு, இந்த வாழைப்பழம், வேறு இதில் என்னென்ன போட்டோன்னு சொல்லி பார்க்கலாமா?